மேடம் என்ன ஜிம்மியை காணோம் மேடம். ஜிம்மி எங்கடா போக போகுது? இப்பதான் பாப்பா வெளியே கூட்டிட்டு போயிருக்கா. என்னது ஜிம்மி? அவன் கேட்டது நாய்க்காக 5 லட்சம், இவன் கேட்டது பேபிக்காக 1 கோடி ரூபா. அவன் வர சொன்னது சார்மினருக்கு, இவன் வர சொன்னது கோல்கொண்டாக்கு. அப்படின்னு அந்த பணம் பொண்ணை கடத்தன உங்ககிட்ட போய் சேரல. என்ன பண்ணுதுங்க? என்னாச்சு? ராஜு, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. என்னடா இத்தனை பேர் போலீஸ் நிக்கிறானுங்க? பாவம் அந்த வீட்டுக்காரர் மேல போய் சேர்ந்துட்டாரா? இல்லடா, கேஸ் சீரியஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ மட்டும் நம்ம மாட்டணும், மொத்தமா தூக்கிட்டு வானுங்க. இப்போ நம்ம என்னடா பண்றது? இங்க இருந்து கிளம்பிடலாம். போலாம் போலாம் போலாம். 24 ஹவர்ஸ்ல கான்ஷியஸ் வந்துருன்னு சொல்றாங்க. சார், ஆதித்ய நாராயண் சாருக்கு இப்ப எப்படி இருக்கு? நத்திங் டு வரி, ஹி இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். சார் கிட்னாப் பண்ணவங்க பத்தி ஏதாவது க்ளூ கிடைச்சதா சார்? இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கேஸுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். The great underground drug mafia don Afzal Khan எந்திரிச்சு ஓடுறா. நீ இப்போ ஓடலன்னு வச்சுக்க, நான் இங்கேயே சுட்டுடுவேன். அப்புறம் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவே எழுந்து ஓடுனன்னு வை, அந்த டேர்னிங்ல திரும்புற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். உனக்காக ஒரே ஒரு புல்லட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். உன் நேரம் நல்லா இருந்தா நீ கண்டிப்பா பொழைக்கலாம்ல. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சான்ஸை எடுத்துக்கிறியா இல்ல இங்கேயே சாவரியா? சார் அவன் சுட்டு தள்ளுங்க சார். காஃபி ஏன்டா இவ்வளவு ஆறி போயிருக்கு? சார் அவன் ஓடிக்கிட்டு இருக்கான் சார், ஷூட் பண்ணுங்க சார். சொல்லுங்க சார். ஆண்டி, போலீஸ். இந்த இன்சிடென்ட் எப்ப நடந்துச்சு? ஜானியார்கிட்டயும் ஃபோன் பேசிக்கிட்டே எங்க நாய்க்குட்டியை கூட்டிட்டு வெளியில போனா. அதுக்கப்புறம் யார் யாரோ அவருக்கு ஃபோன் பண்ணாங்க. அதுலதான் டென்ஷன் ஆயிட்டாரு. எனக்கு இவ்வளவுதான் தெரியும். கிட்னாப் யார் பண்ணாங்கன்னு பாவம் அவருக்கு கூட தெரியாது சார். போன்ல யாரு பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியாது. ஜானகி கால் ஹிஸ்டரி பாத்தியா? பாத்து சார். லாஸ்ட் கால் தேவா கிட்ட இருந்து வந்திருக்கு சார். தேவாவா? சார், அவன் ஒரு டாக் கிட்னாப்பர். டாக் கிட்னாப்பரா? ஆமா சார். ஜானகி அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பிரேக்கப் கூட பண்ணிட்டா சார். அவன் எங்க இருப்பான்னு தெரியுமா? கார்கர், மாதாப்பூர் சார். ராமானுஜம் சார், 10 நிமிஷத்துல அவன் என் முன்னாடி இருக்கணும். இன்கம் டாக்ஸ் கமிஷனர் ஆதித்ய நாராயணனின் மகள் ஜானகி நாராயணன் இன்று மதியம் கிட்னாப் செய்யப்பட்டுள்ளார். விஷயம் அறிந்த போலீசார் உடனே விரைந்து சென்று கிட்னாப்பரை கைது செய்து அவர்களிடமிருந்து கோடிக்கணக்கான பணத்தை கைப்பற்றியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த 3 கிட்னாப்பரையும் கைது செய்து போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவா, அப்பு, பாலு இந்த 3 பேரும் ஒரு பக்கம் கார் மெக்கானிக்காக வேலை செய்து கொண்டே இன்னொரு பக்கம் கிட்னாப் செய்வதாக தகவல் வந்துள்ளது. கொல்றா, என்ன கொல்டு. கொன்னுறலாம் நினைச்சியா? want to kill me? அண்ணா நீ என்னோட கடவுள்னா, நான் எதுக்கு ஒன்று கொல்ல போறேன்? அப்புறம் எப்படா இதெல்லாம்? கோடி ரூபாய் கேஷ். என்னடா அந்த பசங்க? இந்த மேட்டர் எப்படி போலீஸ் வரைக்கும் போச்சு? நீ ஆக்சஸ் கார்டு கேட்க சொன்ன, நான் என்னோட செலவுக்கு இருக்கட்டுமேனு 1 கோடி ரூபாய் பணம் கேட்டேன். செலவுக்கு பணம் வேணும்னா என்ன கேட்க வேண்டியதானே? சாரிண்ணே. சாரியா? மொத்தத்தையும் நாசமாக்கிட்டே. அந்த சேஃப்ல என்ன கண்டென்ட் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது வெளியில வந்தா மொத்தமா மாட்டிக்கும். நடு ரோட்ல வச்சு நம்ம எல்லாரையும் ஷூட் பண்ணிடுவான்.
அதுல அப்படி என்னதான் இருக்குன்னு நீ சொல்லவே மாட்டேறியானே. ஆனா வேணாம். ஏற்கனவே இந்த விஷயம் போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு. நாளைக்கோ இல்ல மறுநாளோ போலீஸ் நம்மளை தேடி வருவாங்க. நான் ஆதித்ய நாராயணுக்கு ஃபோன் பண்ணி இந்த மேட்டர் எப்படி போலீஸ்க்கு போச்சுன்னு தெரிஞ்சுக்குவானே. இப்ப நமக்கு தேவை அந்த ஆதித்ய நாராயண் என்னடா, அந்த 3 பேரும் தான். அவங்கள பிடிச்சிட்டா மொத்தமா வெளியில வந்துடும். நான் யாருன்னு காமிக்கிறேன். இந்த தடவை ஏதாவது மிஸ் ஆச்சு உனக்கு தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். போட்டுடும். டேய் மச்சான், என்னடா போலீஸ் ஸ்டேஷனை சினிமால கட்டுற மாதிரி ஜெட்டியோட உட்கார வச்சு அடிப்பாங்களாடா? இப்ப எதுக்குடா அப்படிலாம் பேசுற? நான் இன்னைக்கு போட்டுக்கு மறந்துட்டேன்டா. பொண்ணு எங்கடா? எங்களுக்கு தெரியாது சார். பொண்ணு எங்கன்னு கேட்டேன். எங்களுக்கு தெரியாது சார். சொன்னதையே திரும்ப சொன்னா சுட்டு கொன்னுடுவேன். நீங்களும் கேட்டதே கேக்குறீங்களா சார்? சார் அடிபட்டுற போகுது சார். ஓவரா பேசினா துணியை அவுத்துட்டு ஜட்டியோட அடிப்பேன். அது மட்டும் வேணாம் சார். நீங்க இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டீங்கடா. கேக்குற விதத்துல கேட்டாதான் உங்க வாயில இருந்து உண்மையெல்லாம் வெளியே வரும். நீங்க MBA கோச்சிங் கொடுத்தாலும் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சொல்லி வச்ச மாதிரி 3 பேரும் ஒரே ஆன்சரை சொல்றீங்களே. 1 கோடி ரூபாய் கேஷோட மாட்டியும் எதுவும் தெரியாதுன்னு சொல்றீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் ஆகி தாண்டா வந்திருக்கீங்க. சார் நாங்க சொல்றது உண்மைதான் சார். நாங்க கொண்டு வந்தது அவரோட நாயை தான், பொண்ணு இல்ல சார். நாயை கிட்னாப் பண்ணா 1 கோடி ரூபாய் பணம் தருவாங்க. அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் சார். எங்களை நம்புங்க சார். அந்த பொண்ணோட மூஞ்சி கூட நாங்க பார்த்தது இல்ல சார். கையங்களவுமா பணத்தோட மாட்டிக்கிட்டீங்க. ஆஃப்டர் ஆல் நாயை கிட்னாப் பண்ற பசங்க நீங்க. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் பொண்ணை கிட்னாப் பண்ற லெவலுக்கு போயிருக்கீங்கன்னா எனக்கு எங்கேயோ இடிக்குதே. இப்ப அந்த பொண்ணை தெரியவே தெரியாதுன்னு சொல்ற பத்தியா? 100% அந்த பொண்ணை நீங்க தாண்டா கிட்னாப் பண்ணிருப்பீங்க. சார் உண்மையா சொல்றேன், இது வரைக்கும் அந்த பொண்ணை பார்த்ததே இல்ல. அப்படியா? அப்ப இத பார்த்துட்டு சொல்லு. இந்த பொண்ணு இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு சார். இந்த பொண்ணு தான் ஆதித்ய நாராயணோட பொண்ணு சார். ஜானு ஆதித்ய நாராயணோட பொண்ணா? அப்படின்னா கிட்னாப் பண்ணது ஜானுவா சார்? சார் அந்த கிட்னாப்பர் பணம் தரலன்னு ஜானு ஏதோ பண்ணிட போறா சார். சார் ப்ளீஸ் சார் ஏதாவது பண்ணுங்க சார். அடடடடடா, என்ன ஆக்டிங்டா! இந்த மாதிரி எத்தனை பொண்ணுகளை ட்ராப் பண்ணி கிட்னாப் பண்ணி. சார் நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். ஜானோட லைஃப் இப்ப டேஞ்சர்ல இருக்கு சார். ஒண்ணு நீங்க ஏதாவது பண்ணுங்களே, எங்களையாவது விடுங்க சார். நாங்களாவது போய் காப்பாத்துறோம் ப்ளீஸ் சார். டேய் ரொம்ப நல்லாவே நடிக்கிறடா. போய் விஜய் டிவில ட்ரை பண்ணுன்னா இவனுங்கள வண்டியில ஏத்துங்கய்யா. ஓகே சார். சொல்லு, என்ன விஷயம்? அண்ணே அவங்கள போலீஸ் ஜீப்ல ஏத்துறாங்கண்ணே. ஜஸ்ட் ஃபாலோ தம். இந்த பொண்ணு தான் ஆதித்ய நாராயணுடைய பொண்ணு சார். உங்ககிட்ட நிறைய பேசணும் தேவா. மனசை விட்டு நிறைய பேசணும் ப்ளீஸ். நீ யாரையாவது காதலிச்சியா? டாட் பரவாயில்ல சொல்லு. தேவா ரொம்ப நல்ல பையன் டாடி. ஐ லவ் ஹிம். நல்லவனு தெரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணியா இல்ல லவ் பண்ணதால நல்லவனா தெரியுறானா? இல்ல டாடி, என் கால்குலேஷன் தப்பாகாது. அவங்க ஃபேமிலிலாம்? அவனுக்கு ஃபேமிலி இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஓ சாரி. எஜுகேஷன்? மெக்கானிக்கல் இன்ஜினியர். குட். ஆனா கேரேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்புறம் எதுக்கு ஜாப் எதுக்கும் போல? பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனி வைக்கணுன்றது அவனோட டார்கெட். ஸோ ஆசைகள் அதிகம். அவனுக்கு 50,000 சம்பளம் பத்தாது, கோடிகள் தேவைப்படுது. கம் ஆன் டாட். ஓகே. முதல்ல யார் ப்ரொபோஸ் பண்ணது? நான் தான். அப்படின்னா அவனுக்கு உன் மேல காதல் இல்லை. சரி, உன் பேக்ரவுண்டை பார்த்துட்டு அவன் காதலுக்கு ஓகே சொல்லியிருக்கான். அவனுக்கு உங்களை பத்தி உங்க பணத்தை பத்தி எதுவும் தெரியாது. உன் வசதியை தெரிஞ்சுக்கணும்னா உன் ஹேர் ஸ்டைலை பார்த்தாலே போதும். அவன் உன் பணத்தை லவ் பண்றான், உன்னை லவ் பண்ணல, தெரிஞ்சுக்க. லெட்ஸ் இட். நீங்க எவ்வளவு சொன்னாலும் தேவா பணத்துக்காக தான் என்ன லவ் பண்றான்னு சொன்னா அதை நான் நம்ப மாட்டேன். நான் டக்குனு ஒரு முடிவு எடுத்துட முடியாதுமா. பொண்ணை கொடுக்குறேன்ல, அப்பாங்கிற முறையில் சில டவுட்ஸ் எனக்கு இருக்கும்ல. நான் ஒன்று சொல்கிறேன், சரியாம்மா? என்ன? நீ ஏர்போர்ட் போனதும்
என் ஃப்ரெண்டு வந்து உன்கிட்ட 25 லட்ச ரூபா கொடுப்பான். நீ அந்த பணத்தை உன் கார்ல கொண்டு போய் வச்சிரு. கார் ரிப்பேர்னு சொல்லி உன் காரை கேரேஜில் விட்டுட்டு வந்துடு. ஜானகி கார்ல இந்த பேக் இருந்துச்சுடா. அது உங்ககிட்ட இருக்கட்டும், நாளைக்கு மார்னிங் வாங்கிக்கிறேன். இதோ உன் பேக், உன் கீஸ். ஓகே, தேங்க் யூ. ஐ ஹேவ் டு லீவ். பேபி சொல்லுமா. சாரி டாட், நீங்க தோத்து போயிட்டீங்க. நீங்க வச்ச டெஸ்ட்ல தேவா ஜெயிச்சிட்டான். நான் வச்சிட்டு வந்த அமௌண்ட்டை ஹாஸ்பிடல் அப்படியே கொடுத்துட்டான். இப்பதான். அப்படின்னா நான் தோக்கலமா, ஜெயிச்சிருக்கேன். என் பொண்ணு ஜெயிச்சிருக்கா, அவ செலெக்ஷனும் ஜெயிச்சிருக்கு. டாட், அப்ப அந்த கேஷ்? பேபி, அது ஃபேக் மணி. ஃபேக் மணியா? என்னம்மா பண்றது, சில நேரங்களில் இந்த மாதிரி செஞ்சுதானே ஆக வேண்டியிருக்கு. ஒன்றும் இல்லம்மா, நீ அந்த பணத்தை கையில் வச்சுக்க. நான் உன்னை பார்க்கும்போது அதை வாங்கிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் ஊருக்கு வந்ததும் கல்யாண முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். தேங்க்யூ டாட், தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் சாரி தேவா, மிஸ் யூ. எங்க இருக்க தேவா?